Hi guys. Hi. So welcome to IMO MGSK KK. ஆல்ரெடி ஒரு டீம் பயங்கரமா ப்ரிவியூ பண்ணிட்டோம். இது வந்து எல் கிளாசிக்கோ மேட்ச் எம்ஐ சிஎஸ்கே. ஆக்சுவலி இதுதான் ஐபிஎலோட முதல் மேட்சா இருந்திருக்கணும். அதெல்லாம் லெஜெண்ட்ஸ் பார்க்கறது, இது வந்து அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் எதிர்பார்க்குற ஒரு மேட்ச். ஸோ எப்பவுமே எம்ஐ சிஎஸ்கேனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்குள்ளவே ஒரு ப்ரெடிக்ஷன் வைப்போம். அந்த ப்ரெடிக்ஷனே உங்களால் அவ்வளோ சீக்கிரம் சூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா நீங்க ரெண்டு டீமே வந்து நெக் டு நெக் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே நீங்க கப்பா இருக்கட்டும், அந்த ஃபைனல்ஸ் போனதா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் நடந்த இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும். ஸோ அதுல வந்து பயங்கரமா இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் நாளைக்கு என்னன்னா சேப்பாக்கில் நடக்குது. சேப்பாக்குன்னும் போது சொல்லணும், நம்ம எப்படி ஹைதராபாத்தை வந்து பேட்டிங் பேரடைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி சேப்பாக் வந்து சுத்தமான ஒரு திருப்புலி. அதுவும் இந்த வருஷம் 100 அகமது, அஸ்வின், அதே மாதிரி ஒரு நீங்க ஜட்டு, ரச்சின் ரவீந்திரா. ஸோ இந்த மாதிரி அப்புறம் மேபி நீங்க இவரை கூட சிவம் தூபே கூட ஸ்லோ கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பவுலிங் லைன் அப் இருக்கிற சிஎஸ்கே. அந்த சைடு பாத்தீங்கன்னா பேட்டிங் லைன் அப் பேரை சொன்னாலே போதும் உங்களுக்கு. ரியான் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். அந்த அந்த பேரை கேட்டாலே எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அது ஒரு 5 பேர் எடுத்து போயிட்டு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியாச்சு. அதுல ஒரு 4-5 பேர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு டீம். முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு நாளைக்கு ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது, ஜஸ்பிரீத் பும்ராவும் கிடையாது. அது ஒரு பெரிய டிராபேக். இருந்தா கூட இன்னுமே ஸ்டில் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அவ்வளவு ஒன்றும் பெருசா ஒரு ஒரு மைனஸா தெரியல எனக்கு. இருந்தாலுமே அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ எம்ஜி, சிஎஸ்கே எம்ஐ என்ன உங்களோட தாட்ஸ்? எது அவங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த வீடியோ முன்னாடி கூட பேசணும், வித் பும்ரா வித்தவுட் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்கு, அது பெரிய ஆர்குமெண்டா போச்சு. ஸோ இந்த ஆமா. மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் பும்ரா தவிர கான்பிடண்டா வந்து எதை சொல்றேன்னா சென்னை பக்கம் போகும். ஏன்னா நீ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு, 3 டாப் கிளாஸ் ஸ்பின்னர் இருக்கும். ஸ்பின்னர் வச்சு சோக் பண்ணிக்கலாம் ஈஸியா. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட்னர், அது மிச்சி போனா ஒரு கரண்ட் சேமா யாராவது ஒரு அடிஷனல் தான் ஸ்பின்னர் இருக்கு. நம்மகிட்ட ஆப்ஷனை பார்த்தா கூட ரச்சின் கூட ஓவர் போடுவாரு ஸ்பின்னர். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட பவுலிங் ஆப்ஷன் ஹெவியா இருக்கு. பேட்டிங்கே பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் இல்லைனா கூட டாப் டு பாட்டம் வரைக்கும் எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7-8 வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ ஒரு டீசென்ட்டான பாசிட்டிவ். பேட்ஸ்மேன்ஸ். அவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது. வழக்கமா பாக்குற அந்த மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே கிளாஸ் இல்லாம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சிஎஸ்கே வின் பண்ணணும்னு தோணுது எனக்கு இந்த இதை பார்க்கும்போது. அவ்வளவு கான்ஃபிடண்டா? எப்பா சாமி, இந்த மாதிரி எல்லாம் சொல்றா ரொம்ப கம்ஃபர்டபுளா? சரி சரி, ஓகே. சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்னாலே வந்து ஒரு ஹை வோல்டேஜ் மேட்ச் தான். அது கண்டிப்பா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கணும்னு சொன்னதுல அதுல எந்த டவுட்டுமே இருக்கல. இதுதான் பட்டையை கிளப்பிருக்கோம். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணி ஏதோ 10 நிமிஷத்துல டிக்கெட் எல்லாம் வந்து வித்து தீர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது அந்த அளவு வந்து இந்த மேட்ச்க்கு வந்து கிரேஸ் இருக்கு. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் எப்படி வந்து அவங்க இது பண்ண போறாங்களோ அதை பொறுத்துதான் வந்து இந்த இன்னைக்கு அந்த மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். மற்றபடி எம்ஐல வந்து பும்ராவும் ஒரு ஹர்திக் பாண்டியாவும் இல்லாத வந்து நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதுலயே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவா போலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல வந்து அவங்க வந்து யாரு இல்லைனாலே வந்து ஒரே ஒரு ஆள் போதும் அவங்க மேட்சை திருப்புற அளவு. வந்து இப்ப கூட வந்து அவங்க பும்ரா ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா கூட அவங்க கண்டிப்பா வந்து பயங்கர காம்படிட்டிவா தான் இருக்க போகுது இந்த மேட்ச். ஸோ ரெண்டு டீமுமே வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இதுல ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்க டீம்ல வந்து ஹர்திக் பாண்டியா பும்ரா இல்லாதது மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் டிராபேக் இருக்கே தவிர மற்றபடி சிஎஸ்கேல வந்து புது காம்பினேஷன் நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி வந்து அடாப்ட் ஆக போறாங்கன்றத பொறுத்து ஒரு மேட்ச்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் எது மைனஸ் எது பிளஸ்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப பழைய காம்பினேஷன், புது காம்பினேஷன் சொல்றீங்க. இது வந்து ஒரு 10 வருஷம் இல்ல இல்ல காம்பினேஷனு. இல்ல விட்டு வந்திருக்காங்கல்ல. இந்த விட்டது தொட்டதெல்லாம் நம்மள வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எம்ஐக்கு. இதுல காமெடி என்னன்னா நம்ம ஏன் பயப்படணும்னா, ஒரே ஒரு சொல்லிடுறேன், ஏன் பயப்படணும்னா நம்ம கிட்ட இருந்து போன 2 கண்ணுக்குட்டி வந்து நம்மளே மோத வருது நாளைக்கு. சாண்ட்னரும் தீபக் சகாரும். அதை வந்து எப்படி அடாப்ட் பண்ண போறோன்றத ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கும் போது நம்ம வந்து அவங்கள ரொம்ப மெயின் பவுலர்ஸா யூஸ் பண்ணல. ஆனா நாளைக்கு மேட்ச்ல வந்து அவங்களுக்கு அவங்க தான் மெயின் பவுலர்ஸ். சாண்ட்னரா இருக்கட்டும், 14 மேட்ச்ல 3-4 மேட்ச் தான் ஆட வைப்போம். தீபக் சவார் 14 மேட்ச்ல 8 மேட்ச் இன்ஜுரி ஆயிடுவாரு, 6 மேட்ச் தான் ஆடுவாரு. ஆனா 4 மேட்ச்ல அவங்களுக்கு மெயின் பவுலர்ஸ் அவங்க தான். இல்ல அவங்களுக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் இது மாதிரி இருக்கும்ல, அதுதான் கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. கேகே, உங்களுடைய தாட்ஸ்? சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்னாவே நம்ம நார்மலாவே அடிச்சுவோம். ஆனா அந்த டைம் யூடியூப்ல வேற பேசுறோம். அப்படி பார்க்கும்போது நான் கண்டிப்பா
எம்ஐ தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு ஹோம் கிரவுண்டா இருந்தாலுமே எம்ஐ அவங்களோட பேட்டிங் லைன் ஆஃபாலே அவங்க வின் பண்ண போறாங்க. சோ சிஎஸ்கே எப்படியும் அந்த டைம் பிளே ஆஃப்ஸ் கூட குவாலிஃபை ஆக போறதா என்னோட தாட் படி. சோ அதனால டெஃபினட்டா மும்பை நாளைக்கு மும்பை வந்துட்டு அடி பழக்க போறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அட போறீங்க. புதுசா வீடெல்லாம் கட்டினுக்கிறீங்க, பாத்துருங்க. கல் எறியதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிட்டு போறீங்க. சிஎஸ்கே எல்லாம் ரீச் ஆக மாட்டாங்க, அதனால நான் சூஸ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஓகே, இருக்கட்டும். ஆனா எம்ஜி வந்து எஸ்கே வந்து சொன்னாரு, ஆக்சுவலி ஹோம் கிரவுண்ட் இல்லாத அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு. உண்மையா சொல்லணும்னா அவங்களுக்கு இதுதான் ஹோம் கிரவுண்ட். 8 மேட்ச் ஆடி இருக்காங்க சிஎஸ்கேவில் சேப்பாக் கிரவுண்ட்ல வந்து. 5 வந்து மும்பை தான் வின் பண்ணிருக்காங்க, 3 தான் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க. நீங்க 8 பாத்தீங்கன்னா 20 மும்பை வின் பண்ணிருக்காங்க, 17 வந்து நம்ம வின் பண்ணிருக்கிறோம். இந்த 17ல 5 ரீசெண்ட் லாஸ்ட் 6 மேட்ச்ல 5 மேட்ச் வின் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 8 எப்படி இருந்துச்சுன்னா அவங்க 12 நம்ம 19 இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல அவங்களுடைய அந்த ஃபார்ம் வந்து லாஸ்ட் 3 வருஷம் அவங்க பெருசா குவாலிஃபயருக்கும் செலக்ட் ஆகல, கப்பும் அடிக்கல. அந்த டைம்ல நம்ம அவங்களை ஈஸியா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால மேபி அப்படி நினைக்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் எம்ஜி சிஎஸ்கே கன்ஃபார்ம். ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் நான் சிஎஸ்கே தான் போறேன்னு சொல்லிட்டு. அதனால எஸ்கே உங்களுடைய நோ டவுட் சிஎஸ்கே தான். அது எந்த மாதிரி டீமா இருந்தாலும் சரி, எந்த எப்படியாப்பட்ட ஆப்போனண்டா இருந்தாலும் சரி. சோ இது வந்து ஆர்ஆர் டீம் மாதிரி தான். இதுவும் 1 vs 3 தான். எம்எஸ் எம்ஜி எஸ்கே விசஸ் கேகே. சோ சிஎஸ்கே விசஸ் எம்ஐ. இல்ல நான் எப்படி சொல்றேன்னா எம்ஐ பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு பெரிய டிராபேக்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம், அந்த ஹர்திக் பாண்டியாவும் ஜஸ்பிரீத் பும்ராவும் இல்லாத ஒரு டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்றதுதான். அது மட்டும் தான் எனக்கு பெரிய கேப்டன்சி அந்த மாதிரி கூட இஷ்யூ இருக்கு, கோஆர்டினேஷன் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு டீம் செட் ஆச்சுன்னு தெரியல நமக்கு. அந்த ஜெல்லான விஷயம், அவங்க ஜெல் ஆனாங்களா இல்லையா நாளைக்கு மேட்ச்ல தெரியாது, அடுத்த மேட்ச்ல தான் தெரியும். நாளைக்கு ஏன்னா சூரியகுமார் யாதவ் தான் இருக்க போறாரு, அது ஒரு விஷயம். அந்த பவுலிங் காம்பினேஷனே வேற மாதிரி இருக்கும். நம்ம யாருக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது. ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாட் சொல்லிடுறேன், அனாலிசிஸ் என்னன்னு. இது வந்து பக்க ஒரு ஸ்பின் கிரவுண்ட், அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதே மாதிரி இங்க வந்து மும்பைல நமக்கு மும்பை சிஎஸ்கேனா ஹையஸ்ட் ஸ்கோரர் வந்து ரோஹித் சர்மா தான், ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அதே மாதிரி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா 700+ ரன் அடிச்சிருக்காரு, அவர் இப்ப இல்ல. அதுக்கு அடுத்து இருக்கிறது எம்எஸ்டி தான். அதே மாதிரி பவுலிங்ல அவங்க சைடு வந்து மலிங்கா 31 விக்கெட்ஸ், பிராவோ வந்து 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4ல ஒருத்தர் மட்டும்தான், ரோஹித் சர்மா மட்டும்தான் இருக்கிறாரு, மற்ற 3 பேருமே கிட்டத்தட்ட ரிட்டையர்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அதே மாதிரி சுத்தமான ஸ்பின் கிரவுண்ட். நாளைக்கு நீங்க ஃபேண்டசி போடணும்னா கண்டிப்பா அஸ்வின், அதே மாதிரி நூர் அகமது, ஜட்டு, சாண்டர், இவங்க 4 பேரும் போடாது உங்களோட துரதிருஷ்டம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்புலியா தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு ஃபயர்ஃபுல் பேட்டிங் எதிர்பார்க்கலாமான்னா எனக்கு தெரிஞ்சு அது சான்சஸ் இல்லை. இந்த ருத்ராஜ் மாதிரி, தேவான் கான்வே மாதிரி, ரச்சின் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி போறவங்க வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்ட்ரக்டிவா ஆடணும்னு சொல்லிட்டு ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் இதுல டிஃபிகல்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த கிரவுண்டுடைய அனாலிசிஸ். இது மோஸ்ட்லி ஒரு ஸ்பின் பயங்கரமான ஓரியன்டட் கிரவுண்ட். பாஸ்ட் வந்து இனிஷியல் ஓவரில் மட்டும்தான் எடுப்போம், ஸ்பின்னு தான் இதில் வந்து டாமினேட் பண்ண போகுது. ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 11 நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ கீப்பர் வந்து ரிக்கில்டன் தான் போகிறோம், எம்எஸ்டி போல. ஏன்னா எம்எஸ்டி வந்து 7th வர்றதுனால அவருக்கு சான்சஸ் கொஞ்சம் ரொம்ப லோ, அதனால ரிக்கில்டன் தான் இருக்க போறாருன்னு. அதுக்கடுத்தது 5 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஏன்னா அவங்க சைடு வந்து பேட்டிங் லைனப்பே இல்லை. இவங்க 3 பேர் பர்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் ஒரு டீசென்டான ஸ்கோர் போகும். நம்ம சைடு வந்து ருத்துராஜ், கைக்வாட், தூபே, கான்வே விட்டுட்டு இருக்கிறோம், பிகாஸ் பவுலர்ஸ் நமக்கு தேவைன்றதுனால. அதே மாதிரி ஆல்ரவுண்ட் போனீங்கன்னா ஜடேஜா, வில் ஜாக்ஸ். ஏன்னா வில் ஜாக்ஸ் 4 ஓவர் போடக்கூடியவர், அதே மாதிரி கலத்தி கொடுத்துருவார் பேட்டிங்ல மாட்டுச்சு இந்த மாதிரி ஸ்பின் கிரவுண்ட்லாம். அதனால நம்ம ஆல்ரவுண்ட்ல வந்து அவங்க 2 பேர் கூட போறோம். பாஸ் பவுலர்ஸ் அண்ட் பவுலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நூர் அகமதை வந்து நம்ம கேப்டனாவே சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம டீம்ல. ஸோ நூர் அகமது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் 2 பவுலர்ஸ், ஸ்டன் போல்ட் அண்ட் 10 ரானா. இந்த டீமுக்கு வந்து கேப்டன் நூர் அகமது, வைஸ் கேப்டன் வந்து திலக் வர்மான்னு சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு இதுல சில ஒரு மைனஸ் ஒரு சில விஷயம் இருந்தாலும், ஏன்னா தேவான் கானி விட்டுட்டோம், ரச்சின் ரவீந்திரா விட்டுட்டோம், இந்த மாதிரி இருந்தா கூட ஐ திங்க் ஒரு டீசென்டான டீமை தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். வில் சி நாளைக்கு எப்படி இருக்குது. கேகே கொஞ்சம் ரெடியா இருங்க, பட்டை தீட்டிட்டு வரோம், அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அட்ரஸும் கொஞ்சம் கமெண்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து சிஎஸ்கே குவாலிஃபயர், தமிழ்நாட்டுல இருந்து சிஎஸ்கே குவாலிஃபயர் ஆகாது. நம்ம ஆர்சிபியா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பேசிக்கிறது தான் நல்லது. இப்ப பேசுறது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன வித்தியாசம் இருக்குல்ல அவங்களுக்கு நமக்கும்.
ஓ கரெக்ட் அப்படின்றீங்க. கரெக்ட். ஓகே யா யா ம். ஓகே ஓகே வரோம். ஜெயிச்சுட்டு பேசுறேன்றீங்களா? ஜெயிச்சு பேசுறேன். நாளைக்கு தெரிஞ்சிடும். நீங்க வந்து எந்த பவர் பேக்கோட வரீங்களோ. ஏன்னா 2 பிளேயர் எல்லாமே எம்ஜிக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுவோம்னாரு. அது கூட கொஞ்சம் ஓகே. ஆனா சிஎஸ்கே எல்லாம் உள்ளவே வராது. அதனால எப்படி சிஎஸ்கே வின் பண்ணிடும்ன்றது சேப்பாக்ல வச்சுக்கின்னு 3 தரமான ஸ்பின்னர் வச்சுக்கின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப கட்ஸ் வேணும் கேக்கே. சி நாளைக்கு மேட்ச் முடிச்சதுன்னு ப்ரிவியூவும் பண்றோம். ஒருவேளை வின் பண்ணிட்டா கொஞ்சம் நீங்க தலைமறைவா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு மேட்ச்ல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.